ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। एक श्लोक प्रकरणम्। किं ज्योतिस्तव भानुमानहनिमे रात्रौ प्रदीपादिकम् स्यादेवं रविदीपदर्शनविधौ किं ज्योतिराख्याहि मे चक्षुस्तस्य निमीलनादिसमये किं दीर्धियोर्दर्शने किं तत्रागमतो भवान् परमकं ज्योतिस्ततस्मि प्रभो। ஏக ஸ்லோக பிரகரணத்தில் வேதாந்த வகுப்புகள் வர்றோம் அப்படின்னா நாம் பார்த்த பிரகாரம் ஒரு மனதில் ஒரு நிச்சயம் இருக்கணும். என்னென்ன நிச்சயம் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புருஷார்த்தம். 4 புருஷார்த்தத்தில் பரம புருஷார்த்தம் மோக்ஷ புருஷார்த்தம். தி கோல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப்பில் அடையப்பட வேண்டியது மோக்ஷம். அதில் ஃபஸ்ட்டு நிச்சயம் இருக்கணும். அடுத்தது அந்த மோக்ஷத்துக்கு சாதனம் என்ன அப்படிங்கிறதுல த மீன்ஸ் டு அப்டைன் மோக்ஷம், சாதனம் எதன் மூலியமாக நம்ம மோட்சத்தை அடைய முடியுங்கிறதுல 2வது தெளிவு. ஞானத்தினால் மட்டுமே மோக்ஷம், ஞானாய ஏவ மோக்ஷம், வேற வழியெல்லாம் கிடையாது. அதில் உறுதியாயிக்கணும். அந்த ஞானத்தை பெறணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு பிரமாணம். நம்ம ஞானத்தை இந்த உலகத்தில் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரமாணம் வேணும். ஒரு பொருளை பற்றிய ஞானம்னா கண்ணில் பார்க்குறோம், ஒரு சப்தத்தை பற்றிய ஞானம்னா காதால் கேட்குறோம். இதெல்லாம் கருவிகள், அதுக்கு பேர் பிரமாணம். ஒரு வாசனை பற்றிய நமக்கு ஞானம் ஏற்படணும்னா மூக்கை யூஸ் பண்ணுறோம், பிரமாணம். ஒரு டேஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியணும், ஒரு ஞானம் ஏற்படணும் அப்படின்னா we are using our tongue. இந்த மாதிரி ஒரு பிரமாணம் வேணும். ஒரு ஞானம் ஏற்படணும்னா நமக்கு ஒரு பிரமாணம் வேணும், அதுல தெளிவா இருக்கணும். அப்ப அந்த பிரமாணம் ஏது அப்படிங்கிறதுல அடுத்த நிச்சயம் இருக்கணும். அந்த பிரமாணம் என்பது சாஸ்திரம், இறைவனை பற்றிய அறிவு தான் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான ஞானம் எதை பற்றிய ஞானம் என்றால் இறைவனை பற்றிய, என்னை பற்றிய பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம். அதுதான் அந்த ஞானத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா பிரமாணம் மோக்ஷம். சரி, பிரமாணம் வேதம். ஏன்னா இறைவன் தான் சொல்லப்படும், இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய தகுதி இறைவனுக்கு மட்டும்தான் உண்டும் போது அந்த பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு, அந்த பிரம்ம ஞானத்தின் மூலமாக தான் மோட்சம் ஆச்சா. அந்த பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு பிரமாணம் எது? உபனிஷத்து, வேதம். ஏன்னா வேதம் சொன்னோம்னா அதுல பூர்வ பாகம் இருக்கு, அந்த பாகம் இருக்கு. நமக்கு வேணுங்கிறது வேத அந்தம், வேதாந்தம், உபனிஷத்துக்கள். அதுல தெளிவு இருக்கணும். அதுக்கடுத்த தெளிவு அதை எப்படி கத்துக்கிறது, அதுல ஒரு தெளிவு இருக்கணும். குருமுகேட சாஸ்திரத்தை படிக்கணும். சுயமா நாம எதையும் படிக்க முடியாது. சரி, ஓகே, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒரு தெளிவு இருக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்ல வருது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிறதா ஞானம், அதுல தெளிவு இருக்கணும். ஏதாவது சாஸ்திரம் எதை நமக்கு சொல்ல வருது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவனா நான், ஈஸ்வரனா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தை படைத்த அவரை பற்றிய தாத்பரியம், அவரை பற்றிய தன்மை, ரெண்டும் ஒரு இடத்துல ஒண்ணு. அதை பற்றி புரிஞ்சுக்கிறதா என்னது? ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்கும். அது எங்க இருக்குது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எங்கு விளக்கப்பட்டிருக்கு? உபனிஷத்துக்களில். இந்த தெளிவு இருக்கணும். தத்து
துவம் அசி. அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்ற வாக்கியத்துக்கு பேர் என்ன? நேரடியான ஜீவ ஈஸ்வர வாக்கியத்தை சொல்லக்கூட நேரடியாக ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம். அதுதான் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம். தத்து துவம் அசி. தத்துனா அந்த ஈஸ்வரன், துவம்னா குரு சொல்றாரு, துவம் நீ அதுவாக இருக்கிறாய், நீ இறைவனாகவே இருக்கிறாய். அதை புரிஞ்சுக்கிறது தான் வகுப்புகள் நாம படிக்கிறோம். இதுல தெளிவு இருக்கணும். இப்ப தத்துனா யாரு? ஈஸ்வரகா. ஈஸ்வரனுடைய தத்துவம், உண்மைத்தன்மை, ஜீவனுடைய தன்மை. ஈஸ்வரகா, ஈஸ்வரனா யாரு? அதை பற்றிய தெளிவு இருக்கும். அவர் உலகத்தை படைச்சாரு, அந்த அறிவு ஈஸ்வரனை பற்றிய ஞானம், தத்பதம் விளக்கம் ஃபர்ஸ்ட் அதனுடைய விளக்கம் சாஸ்திரம் சொல்லும். அடுத்து என்னை பற்றிய விளக்கம். இப்ப தத்துங்கும் போது அதை கொஞ்சம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இறைவன் இந்த உலகத்தை படைச்சாரு, கர்ம பல தாத்தாவாக இருக்கிறாரு. நமக்கு இறைவனுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ஈஸி. தத்பதத்தை விளக்குறது எப்பவுமே சாஸ்திரத்துக்கு ஈஸி, புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. ஏன்னா அது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. புதுசா சாஸ்திரம் சொல்லும் போது ஓ இவரு தான் உலகத்தை படைச்சிருக்காரு, இவரு தான் கர்ம பல தாத்தாவாக இருக்கிறாரு, இவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், இந்த மாதிரி விஷயங்கள் சாஸ்திரம் சொல்லும் போது புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதனால இவர் என்ன பண்ணிட்டார் இங்க சங்கரர், அதை அப்படி லேசா விட்டுட்டு தொம்பதம், நான் கன்ஃபியூஸ். ஏன்னா தொம்பதம்னா நான் அகம், அதை பற்றி இடத்துலதான் அதிகமான விளக்கங்கள் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியாம இல்ல, தவறாக புரிந்து கொண்டுள்ளோம். தொம்பத விசாரம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த அகம்ங்கிற இடத்துல என்ன பண்ணி வச்சுட்டு நம்ம சரி, அதான் அதை அகம் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாம இருந்தாலும், அது ஈஸ்வரனை பத்தி ஒன்றும் தெரியாத மாதிரி அகத்தை நம்ம என்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா சொல்லி கொடுக்கறது ஈஸி. ஆனா இங்க என்ன இருக்குது, அகம்ங்கிற இடத்துல கன்ஃபியூஷன். அகம்ங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான பொருள், இப்ப ஆப்பிள் அப்படின்னு ஒரு வேர்டு அதுக்கு ஒரு பொருள் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி அகம் அப்படிங்கறதுல என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரம் சொல்றக்கும் நமக்கு ஒரு கான்ஃபிளிக்ட். அப்ப என்ன பண்ணணும் சாஸ்திரம், நாம ஆல்ரெடி என்னத்தை வச்சிருக்கிறோமோ அதை முதல்ல எடுத்துட்டு அப்புறம் புதுசா ஒரு கருத்தை சொல்ல வேண்டி இருக்குது. அதனால அதை மட்டும்தான் இங்க சங்கராச்சாரியார் தொம்பத விசாரத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறார். தட் இஸ் அகம். இப்போ நம்ம சாஸ்திரம் நாம என்ன எடுத்து வச்சிருக்கிறோம் பார்க்கலாம். அகம்ங்கிற பொருள் ஒரு வேர்டுக்கு என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, நான் இருக்கிறேன்ங்கிறது எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன், எக்ஸிஸ்டன்ஸ் தெரியுது. நான் அறிவு சொரூபம்ங்கிறது எனக்கு தெரியுது. அது ரெண்டு டிக், ஓகே. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், அதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேன்னு தெரியுது, என்னால ஒன்னு அறியப்பட முடிகிறதுன்னு எனக்கு தெரியுது. அந்த ரெண்டும் தான் கரெக்ட். அது ரெண்டையும் வச்சுக்கலாம். மூணாவது இன்னொன்று வச்சிருக்கிறோம் நான் இந்த சரீரம். சோ நான் இருக்கிறேன், நான் அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன். சேத்தனம், எதையும் அறிகிற சக்தி, அறிகிற பிரின்சிபலா நான் இருக்கேன். எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல், நோயிங் பிரின்சிபலாக நான் இருக்கிறேன் நமக்கு தெரியுது. கூட ஒன்னு என்ன ஆட் பண்ணிட்டோம், இந்த சரீரம் பிளஸ் சரீரம். இது நம்மளுடைய அகம்ங்கிற சொல்லுக்கு நான் வச்சிருக்கிற எடுத்துக்கிற மீனிங் த்ரூ ஹோல் ஹியூமன் பீயிங்க. நான் மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த அனைவர்களும் நான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணை தான் பொருளா வச்சிருக்கோம். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இன்னும் எத்தனாவது உலகங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அங்கேயும் மனிதன் இதைத்தான் எடுத்துக்கிறோம். ஒன்னு நோயிங் பிரின்சிபிள், தட் இஸ் சித்து சத்து, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள். மூணாவது த பாடி. இதை நான் எடுத்துக்கிறேன். இப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது, நீ புரிஞ்சு வச்சதுல முதல் ரெண்டு கரெக்ட். நான் ஒரு அறியும் தத்துவம்ங்கிறது கரெக்ட், நான் ஒரு எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள்ங்கிறது கரெக்ட். பட் சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த சரீரம் நானுங்கிறது தவறு. அத சரீரம் நீ அல்லன்னு முதல்ல என்ன பண்ணணும், சாஸ்திரம் அதை நெகேட் பண்ணி ஆகணும், நமக்கு புரிய வைக்கணும் இந்த சரீரம் நான் அல்ல. அதுக்குத்தான் நிறைய மெத்தடாலஜி, அவஸ்தாத்திரைய சாட்சி எடுத்துக்கலாம். நான் அல்ல, இந்த சரீரம் நான் அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சாஸ்திரம் எடுத்துக்கிற டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் தான் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங், பிரக்ரியா, இப்படி வேணா எடுத்துக்கலாம். அவஸ்தாத்திரைய சாட்சி. அவஸ்தா, மூன்று அவஸ்தைக்கும் நீ சாட்சியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. இப்ப மூன்று அவஸ்தை, ஜாகிரத அவஸ்தை, அதுதான் அவஸ்தை, விழிப்பு நிலை. அதுல என்ன இருக்கு, நான் அறிகிறேன். அறிகின்ற பொருள்கள்ல வேறுபாடு இருக்கு. எத்தனையோ பொருள்களை நாம் ஜாகிரத அவஸ்தையில் அறிந்து கொண்டிருக்கிறோம். அறிபவன் ஒன்று, அறிபடும் பொருள் ஏகப்பட்டது.
இல்லைங்களா? எத்தனை பார்க்குற காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அறிவடு பொருள்னு விஷயங்கள் நானா விதானி. அதை பற்றிய ஞானம் நமக்குள்ள ஏற்படுது. அதுவும் என்னதுதான்? ஞானா விதானி. வெளியில பார்க்குற பொருள்களும் நானா விதானி, பல பல. உள்ள ஏற்படுற அறிவு எப்படித்தான் இருக்கணும்? பல பல. ஆனா அந்த பல பல ஞானம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போது மாறாத ஒருவன் அந்த ஞானத்தை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். நான் இதை அறிந்தேன், 8 மணிக்கு இதை அறிந்தேன், 10 மணிக்கு இதை அறிந்தேன், 11 மணிக்கு இதை அறிந்தேன், 12 மணிக்கு இதை அறிந்தேன், ராத்திரி ஒருத்தன் சொல்றானா உள்ள. அதுதான் அறிவு. அதுதான் யாரு? சிதாபாசம். எது? மனதில் வெளிப்படுகிற அறிவு. எந்த அறிவு? பிரம்ம தத்துவம் மனதில் வெளிப்படும் போது அது பிரம்மத்தை போலவே, ஒரு கண்ணாடியில் சூரியன் தெரிவதை போல அதனுடைய பிம்பம், பிரம்மனுடைய இருப்பும் பிரம்மனுடைய அறிவும் எங்கு வெளிப்படுது? அந்த மனதில். அது ஆக்சுவலா உண்மை கிடையாது, அது ரிஃப்ளக்டட் அறிவு, ரிஃப்ளக்டட் இருப்பு. அதை என்ன பண்றோம்? நம்ம நான் எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அதைத்தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆத்மா, நான். ஆச்சுங்களா? இது ஜாகிரத அவஸ்தையில புரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்க சொப்பன அவஸ்தை. சொப்பன அவஸ்தையிலும் பாருங்க, நீங்க பாக்குற விஷயங்கள் நிறைய வரும். ஒரு பொருளை பார்த்து அப்படியே சொப்பனம் முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு பொருளையா பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள். அது ஜாகிரத அவஸ்தையை விட சொப்பன அவஸ்தையில பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். இதை பாக்குற மாதிரி இருக்கு, அதை பார்க்க கடக்கட விஷயங்கள் மாறுதா இல்லையா? அந்த மாறும் பொழுது அதற்குண்டான அதை அறிபவனும் அதுல அந்த மாறுகின்ற பொருளுக்குண்டான ஞானம் உள்ள மாறுபடுதா இல்லையா? இதை பற்றிய ஞானம், அதை பற்றிய பொருள்கள் மாறும்போது அதை பற்றிய ஞானம் இங்க ஏற்படுதுங்க. பொருள்கள் நம்ம பார்க்குற இடத்துல இருக்குது, ஞானம் நம்மகிட்ட ஏற்படுது. அதுவும் என்ன ஆகிட்டே இருக்குது? ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, நாலாவது இதை வந்து கனவு எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்ற மாதிரியா? ஃபர்ஸ்ட் இது வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க போனா. அப்ப அறிவு என்ன ஆகிட்டே இருந்திருக்குது? அங்க மாறுகின்ற அறிவு. கனவுலகத்திலும் நிறைய பொருள்களை பார்க்கிறோம், அறிவும் மாறுகின்ற அறிவு நிறைய இருக்கு. நானா விதானி. பல பல அறிவு நமக்கு ஏற்படுது. அந்த பல பல அறிவு கனவுலகத்தில் ஏற்படும் பொழுதும் அங்க ஒருத்தன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அறிவு ஜாகிரத சொப்பன அவஸ்தையில் ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானா? ஃபர்ஸ்ட் இது வந்தது, ரெண்டாவது இது வந்தது, மூணாவது இது வந்து ஒருத்த பார்த்து மாறாமல் ஒருத்த பார்த்துட்டு இருக்கிறானா? அந்த அறிவுதான் ஜாகிரத அவஸ்தையில் இருந்த அதே அறிவுதான் சொப்பன அவஸ்தையிலையும் இது தொடர்ந்து வருகிறது. அந்த அறிவு மாறுகின்ற அறிவு வேற. சொப்பனா நீங்க ஜாகிரத அவஸ்தையில பார்த்த மாறுகின்ற அறிவு வேற வேற. நீங்க படுத்தா தூங்குனா வந்த பொருள்களை பற்றிய கான்சியஸ்னஸ் அறிவுங்கிறது பல பல. பட் இது எல்லாத்தையும் ஒருத்த அறிகிறான ஜாகிரத அவஸ்தையில, அவன் தான் தொடர்ந்து எங்க வர்றான்? சொப்பன அவஸ்தையிலையும் வர்றான். திருப்பி அவன் ஜாகிரத அவஸ்தைக்கு வந்ததுனாலதான் சொப்பன அவஸ்தையில என்ன நடந்தது நம்ம ஜாகிரத அவஸ்தையில சொல்ல முடிகிறது. அந்த நோயிங் பிரின்சிபல் இஸ் நாட் சேஞ்சிங். தொடர்ந்து வர்றதுனாலதான் சொப்பனம் முடிஞ்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. ஜாகிரத அவஸ்தைக்கு அவன் என்ன ஆயிட்டு வரா? தொடர்ந்து வருகிறான். அதே அடுத்த ஸ்டேஜ் என்னது? சுஷுப்தி, தூக்கம். தூக்கத்தப்ப ஒரே இப்ப வந்து ஜாகிரத அவஸ்தையில பல விஷயங்களை பார்த்தான், கனவுலகத்துல அவன் பல விஷயங்களை பார்த்தான், பல விஷயமான ஞானங்கள் ஏற்பட்டது. அந்த மாறுகின்ற ஞானத்தை அறிபவன் ஒருத்தர் தான். அதை நீங்க புடிச்சுக்கணும். அதுதான் ஒருத்தன் அப்படியே வந்துட்டு இருக்கான். சொப்பன அவஸ்தையில் இருக்கிறவன், ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறவன், சொப்பனஸ்தவில் இருக்கிற ஒரே அது அறிவு, மாறாத அறிவு தொடர்ந்து வருதுன்னு பார்த்தோம். இப்ப அடுத்த அவஸ்தை என்ன நமக்கு? சுஷுப்தி, ஆழ்ந்த தூக்கம். அப்ப பாருங்க, விஷயங்கள் மாறுவது இல்லை. தூக்கத்துல இது போய் அது வந்தது, அது போய் இது வந்து அது பேர் தூக்கம் அல்ல. ஏக்க விருத்தி, நித்ரா விருத்தி, அஜ்ஞான விருத்தி. அதுக்கு எத்தனையோ பேர் சொல்லலாம். ஏக்க விருத்திம்போம், அஜ்ஞான விருத்தி, நித்ரா விருத்தி, சுக விருத்தி. அங்க என்ன? அஜ்ஞானம். தூக்கத்துல நமக்கு என்ன தெரியுது? ஒண்ணு அஜ்ஞானம், இன்னொன்னு என்னது? சுகம். இந்த ரெண்டும் தெரியுது. அனுபவிக்கிறோமா இல்லையா? இது ரெண்டையும் அனுபவிச்சுன்னு ஒருத்த வாட்ச் பண்ணானா இல்லையா? சுகத்தையும் எனக்கு எதுவும் தெரியலிங்கிற அந்த அனுபவத்தையும், அது ரெண்டு அங்க இருந்திருக்குது. அதை ஒருத்தன் வாட்ச் பண்ணி இருக்கணும். அது ஒரு அறிவு. அது வாட்ச் பண்ண பேர் என்ன? அறிவு. அந்த அறிவு யாருன்னா, ஜாகிரத அவஸ்தையில் இருந்து சொப்பனத்துக்கு தொடர்ந்து வந்தது இல்லையா ஒரு அறிவு? அந்த அறிவு தான் இப்ப எங்க வந்துருச்சு? தூக்க நிலையிலும் அந்த அறிவு இருக்கிறது. சிதாபாசம். அதுதான் என்ன பண்ணி வச்சிருக்குது? இந்த மாதிரி ரெண்டு நிலைகள் அங்க ஏற்பட்டதுங்கிறது நம்ம தூக்கத்தில் சொல்ல முடியாது.
தூக்கத்திலிருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நாம் அதை என்ன பண்றோம்? ரிமெம்பரன்ஸ். நான் எதையும் அறியவில்லை, நான் சுகமாக தூங்கினேன். ஒன்லி 2 விஷயம் தூக்கத்துல. அத தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்றானா அந்த அறிவு, மாறாத அறிவு. எந்த அறிவு? ஜாகிரத அவஸ்தையில் மாறாத அறிவு, சொப்பன அவஸ்தையில் மாறாத அறிவு, தூக்கத்திலும் அது மாறாத அறிவு. சிதாபாசம் கண்டினியூஸ், not only for a single day, it continues from your childhood to middle age to old age, முடிகிற வரைக்கும் அந்த அறிவு மாறுவதில்லை. அந்த அறிவு முன் பிறவியிலும் அதே அறிவு, இந்த பிறவியிலும் அதே அறிவு, அடுத்த பிறவி எடுத்தீங்கனாலும் அந்த அறிவு மாறாமல் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சிதாபாசம். அது ரிஃப்ளக்டிங், என்னது? ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ் தான். இட் இஸ் நாட் ஒரிஜினல். எது நீங்க இப்ப தெரிஞ்சு வச்சுட்டீங்க? அந்த மாறாம அறிவு ஒன்று வருது. 3 நிலைகளும் அவஸ்தாத்ரய சாட்சி தான் அது. 3 அவஸ்தைக்கு அது எப்படி இருக்குது? சாட்சியாக. ஆனா மாறாத அறிவு ஒன்று இருக்கு, முத கண்டுபிடிக்கிறோம். அது ஒன்லி ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ். வாட் இஸ் ஒரிஜினல்? அகம் பிரம்மா. பிரம்மன் தான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அதனுடைய சிதாபாசம் தான் நான் நமக்கு எட்டுகிற அறிவு, மாறாத அறிவு. இதுதான் அவஸ்தாத்ரய சாட்சிங்கிற மெத்தட் மூலியமாக இறைவன் நமக்கு பிரம்ம தத்துவத்தை உபதேசம் செய்கிறார். இதுல ஒரு தெளிவு இருக்கணும். இது நாள் வரைக்கும் நீங்க பண்ணின சத் சங்கம், வேர்டு பை வேர்டு மீனிங், இதுக்கு முன்னால கேட்ட வகுப்புகளில் இருந்து இந்த தெளிவு ஏற்பட்டு இருக்கணும். இது இருந்ததுன்னா இந்த ஸ்லோகம் ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா அவர் எடுக்கிறது என்ன சொன்ன, நானு தத்பதத்தை அவர் விளக்கல. ஏன் அது ஒரு ஸ்லோகத்துல எல்லா கருத்துக்களையும் கொண்டு வரணும் போது தத்பத ஈஸ்வரனை பற்றி நம்ம நிறைய விளக்கங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அவர் ஒரு மெச்சோர்டு ஸ்டூடெண்ட், ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு இது அவசியம் இல்லைங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? தத்பதத்தை விட்டுட்டாரு. ஏன்னா இந்த கம்மிங் டு திஸ் ஸ்லோகத்துல எப்படி அமைப்பு இருக்கு? அகம், என்னை பற்றிய விளக்கம். என்ன சொல்லலாம்? தொம்பத விசாரம். என்ன பண்ண போறோம்? தொம், நான் தொம்மும் போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அகம்ங்கிற பதத்தை பற்றிய விசாரம். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம டைரக்ட் மீனிங் எழுதிக்கலாம். இந்த தெளிவோடு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? டைரக்ட் மீனிங் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு கிம் ஜோதிஹி தவ. இப்ப ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் சம்வாதம். சம்வாதம் பிட்வீன் சம்வாதம். எதுக்கு இதெல்லாம் மெதுவா சொல்றேன்னு நல்லா நோட் பண்ணி வச்சு அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்லாத வார்த்தை எழுதி வச்சுங்க. இருந்ததுன்னா go and refer. Today I have learned சம்வாதம், அவஸ்தாத்ரய சாட்சி. எத்தனை வேர்டு இன்னைக்கு போயிருக்குன்னு பாருங்க. ஜாகிரத அவஸ்தா, அது ஜாகிரத அவஸ்தா தான் நீங்க பிக்ஸ் பண்ணி ஆகணும். சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, அவஸ்தாத்ரய சாட்சி. இந்த வார்த்தைகள் பதியாம சப்ஜெக்ட் புரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन, கிம் ஜோதிஹி தவ. யார் கேக்குறா? குரு கேக்குறா. கமிங் டு தி சப்ஜெக்ட். உனக்கு ஒளி எது? அது அர்த்தம். கிம் ஜோதிஹி தவ. தவன உனக்கு, கிம் ஜோதிஹி. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே இருக்கும். கையில இது வச்சுக்கணும், மந்திரத்தை ஸ்லோகத்தை கையில வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் தான் சொல்லுவேன். அப்ப இப்படி என்ன பண்ணணும்? அங்க இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு தேடி நோட்ல எழுதிக்கணும். கிம் ஜோதிஹி தவ. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உனக்கு ஒளி எது? யார் கேட்கிறா? ஃபர்ஸ்ட் குரு கேட்கிறார். உனக்கு ஒளி எது? அப்ப யாரோ மியூட் பண்ணலப்பா. அக்கா இந்த PDF என்கிட்ட இல்லைங்கக்கா, அது மட்டும் யாராவது சென்ட் பண்ண சொல்லுங்கக்கா. இப்ப கிளாஸ் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா. நான் சொல்றது அப்படியே எழுது, அதுக்கப்புறம் யூ ஒர்க் பண்ணிக்கோ. ஓகேங்கக்கா, தேங்க்யூங்கக்கா. கிம் ஜோதிஹி தவ. கிம் ஜோதிஹி தவ. உனக்கு ஒளி எது அப்படின்னா இந்த இடத்துல ஒளினா அறிவை அடைகிற விஷயம்னு எடுத்துக்கணும். ஜோதி மீன்ஸ் நாட் டியூப்லைட், நாட் சூரியன். இந்த இடத்துல ஜோதின்னு என்னது? அறிவை அடைகின்ற விஷயம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டார் ஸ்டூடெண்ட். ஜோதினா இந்த ஜோதி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க நான் கேட்டேன் என்ன சொல்லுவீங்க? டியூப்லைட்டு. டியூப்லைட் தான் வந்திருக்கோம், இல்ல குண்டு பல்பு, எதையோ சொல்லுவீங்க. அது அந்த அர்த்தம் இல்ல. அறிவை அடைகிற விஷயத்தில்
உனக்கு ஜோதி எது அப்படின்னு கேட்டோன்னே அடுத்த வேர்டு பானு, அது ஆன்சர் அடுத்தது. ஏன்னா ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அதோட கொஸ்டின் முடிஞ்சுது. கிம் ஜோதிஸ் தவ ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கா, அதுதான் இப்போ நான் கொஸ்டினாக கொடுத்துட்டேன். ஜோதிஹி இஸ் விசர்க்கம் ஆயிடுச்சு. இது குரு கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கு உடனே என்ன பண்ணணும், சிஷ்யன் ஆன்சர் பண்றான். பானு பானுமான் அகனி மே, இது ஆன்சர். பானுமான் அகனி மே, எவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு பாருங்க. ஒரு 4 லைனுக்குள்ள கொஸ்டின் ஆன்சரு பதில் விளக்கம் போல் வேதாந்தத்தை ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அடக்குறாரு. அப்ப நம்ம அந்த அளவுக்கு டீப்பா வேர்டு பை வேர்டு அனலைஸ் பண்ணிக்கணும். பானுமான்னா சூரியன், பா மீன்ஸ் பிரகாசம். அந்த ஜோதிக்கு ரவி, ஏன்னா சூரியனுக்கு நிறைய பேர் இருக்கு. இங்க பாருங்க என்ன வேர்டு கொடுக்குறாரு, பானு, பா பிரகாசம், பானுமான் சூரியன், அகனி மே, அகனினா அகர் என்ன காலையில், பகலில், மேனா எனக்கு, பிரபு பிரபு ஆட் பண்ணிக்கணும். பானுமான் அகனி மே பிரபோ, பிரபோ குருவே, சூரியன் பானுமான் சூரியன், அகனி காலையில் பகலில், மே எனக்கு, என்ன ஆட் பண்ணிக்கணும், ஜோதிஹி. அங்க இல்ல, ஏன்னா சின்ன ஸ்லோகமா இருக்கனால இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். பானுமான் அகனிமே பிரபோ, எப்போ, ஜோதிஹி எனக்கு காலையில். யாரு அறிவை அடைகின்ற விஷயத்தை யார் கொடுக்கிறா, சூரியன். பகலில் சூரியன் மூலியமாக நாம இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை, ஏன்னா அந்த காலத்துல என்ன கிடையாது, டியூப்லைட் இதெல்லாம் கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு, பகல்ல நான் ஒரு பொருளை அறிகிறேன்னா எனக்கு யார் வேணும், சூரியன் வேணும். சூரியன் உதவி செய்கிறான் உலகத்தில் இருக்கிற பொருள்களை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு, அறிவை பெறுவதற்கு. அது ஜோதி. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ராத்ரோ. அவ்வளவுதான், நாம இதில் ஆட் பண்ணிக்கணும் ராத்ரோ. அப்ப என்ன பண்ணணும், கிம் ராத்ரோ தவ ஜோதிஹி, அத்தனையும் ஆட் பண்ணிக்கணும். உனக்கு இரவில் அறிவை தருகிற விஷயம் அல்லது ஒளி. உனக்கு இரவில் ஒளி எது, மேல உனக்கு பகலில் ஒளி எது. அவர் சொல்லிட்டாரு, சூரியன் சாமி சொல்லிட்டார். உன கேட்கிறார், ராத்ரோ கிம் ராத்ரோ தவ ஜோதிஹி, இரவில் உனக்கு ஜோதி எது, ஒளி எது. பிரதிபாதிகம், பிரதிபாதிகம். ராத்திரி பிரபோ, அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரபோங்கிறவோட குருவே, ராத்திரியில் எனக்கு என்னது பிரதிபாதிக்கம்னா என்ன சொல்லுது, நட்சத்திரம் சந்திரம். ஏன்னா பிரதிபாதிக்கம் அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. நட்சத்திரம் ஆகட்டும், நட்சத்திரத்துக்கு ஒரிஜினல். அவர் என்ன சொல்றாரு, பிரதிபாதிக்கம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபம் அல்லது நட்சத்திரம், சந்திரன் வச்சுக்க, சந்திரன் நட்சத்திரம் அப்புறம் தீபம், இது எனக்கு ஒளியை தருது. பிரதிபாதிக்கம் அப்படிங்கிற வேர்டு இதெல்லாம் குறிக்குது. ஓகே, சொல்லி முடிச்சிட்டாரா. பிரதிபாதிக்கம் பிரபு ஆட் பண்ணிக்கலாம். பிரபுவே எனக்கு தீபம் நட்சத்திரம் சந்திரன், இதுதான் என்னது, ஜோதிஹி. சியாத்யேவம் அடுத்த வேர்டு, சியாத்யேவம் இருக்கட்டும், குரு. ஓகே, அக்செப்ட். பகல்ல சூரியன் பிரகாசத்தை கொடுக்குது உனக்கு, அதன் மூலியமாக உனக்கு அறிவு ஏற்படுது. நைட்ல ஒரு பொருளை பற்றிய அறிவு விளக்கின் மூலியமாகவோ நட்சத்திரத்தின் மூலியமாகவோ சந்திரமா மூலியமாக உனக்கு ஏற்படுது. ஓகே, சியாத் ஏவம் இருக்கட்டும். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலத்துல அதோ மட்டும் இல்ல, டியூப் லைட்டு நமக்கு வெளிச்சத்தரு, ஸ்ட்ரீட் லைட், இந்த மாதிரி சொல்றது எல்லாமே என்ன பண்ணுது, ஓகே சியாத் ஏவம் இருக்கட்டும். அடுத்த வேர்டு, ரவி தீப தர்ஷன விதௌ கிம் ஜோதி, அது வரைக்கும் அடுத்தது. ரவி
தீப தர்ஷன விதௌ கிம் ஜோதி இதெல்லாம் இல்லாதப்ப சூரியன் ரவி தீபம் தீபமெல்லாம் இல்லாத பொழுது விதௌ இல்லாத போது எது உனக்கு ஜோதி சூரியன் தீபமெல்லாம் இல்லாத போது எதுப்பா உனக்கு ஜோதி ஆக்கியாகி மே எனக்கு சொல்லு ஆக்கியாகின்னு எனக்கு சொல்லு மே எனக்கு சொல்லு என்று சொல் ஆக்கியாகி மே சொல்லு எனக்கு சொல்லு அப்படின்னு யாரு கேட்கிறா குரு மறுபடி கேட்கிறார் அடுத்த கேள்வி இதெல்லாம் இல்லாதப்போ ரவினா சூரியன் தீபமோ பகல்ல ரவி நைட்டு தீபம் தர்ஷன விதௌ அது ரெண்டு இல்லாத போது கிம் ஜோதி எது ஜோதி ஜோதி ஹி ரெப்பசந்தி ஆக்கி எனக்கு சொல்லு உடனே அவர் என்ன சொல்றாரு சக்ஷுகு ஒரே வேர்டு பதில் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாரு சக்ஷுகு பிரபு இதெல்லாம் இல்லாத போது எது ஜோதி அறியும் விஷயம் எதன் மூலியமா நீ அறிகிற இதெல்லாத்தையும் விட்டுனா சொல்ற கண்ணுதான் என்ன பண்ணுது இது எல்லாத்தையும் அறியுது என்னுடைய கண் அதன் மூலியமாக எனக்கு என்ன ஏற்படுது அறிவு அது கண் ஜோதியா இருக்குது அதன் மூலியமா நான் பொருளை பார்க்கிறேன் இதெல்லாம் இல்லைனாலும் சக்ஷு மூலியமாக இது எல்லாவற்றையுமே நான் சக்ஷு மூலமா நான் பார்க்கிறேன் சூரியன் பாருங்க இருளை விளக்க முடியாது கண்ணு பாருங்க இருளையும் விளக்கும் சூரியனால உங்களுக்கு இருளை விளக்க முடியுமே சூரியன் வந்துட்டு யாரு அங்க என்ன கிடையாது சோ இருளை விளக்குவதற்கு யாரு தேவை கண் புரிஞ்சுங்களா சூரியன் இருளை விளக்க முடியாது அப்ப இருளை விளக்கக்கூடியவன் யார் அதான் அர்த்தம் இந்த இடத்துல அப்போ இருளையும் விளக்கக்கூடியவன் யாரு எனக்கு இருட்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஜோதி அறிவு எப்படி எனக்கு ஏற்படுகிறது இருட்டுங்கிற அறிதல் நடைபெறுதா இல்லையா அந்த அறிவு ஏற்படுவதற்கு இருட்டுங்கிற அறிவு ஏற்படுவதற்கு சூரியன் cannot இல்லையா அது அங்க இருக்காது ஒளி தீப ஒளி cannot சந்திரன் cannot சோ இருளை அறிவதற்கு இது ரெண்டு இல்லாதப்போ எது ரவியும் தீபமும் இல்லாத காலத்தில் என்ன இருக்கும் அங்க இருக்கிறது என்னங்க சூரியனும் இல்ல நட்சத்திரம் இல்ல சந்திரம் இல்லைன்னா அங்க என்னங்க இருக்கும் இருட்டுதான் இருக்கும் அந்த இருட்டை அவர் கேட்கிற கேள்வி பாத்தீங்களா அது இல்லாத போது உனக்கு எது ஜோதி யோசனை பாக்குறான் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா அது ஸ்டூடெண்ட் பாருங்க அலர்ட்னஸ் எதுவுமே இல்ல சூரியனும் இல்ல நட்சத்திரம் இல்ல சந்திரனும் இல்ல விளக்கும் இல்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு முன்னால என்னதான் இருக்கும் இருள் அந்த இருட்டை அந்த தீபமோ நட்சத்திரமோ சூரியனோ விளக்க முடியாது ஏன் அதெல்லாம் இது இருக்காது என்ன இன்டெலிஜென்ட் ஆன்சர் கொஸ்டின் என்ன இன்டெலிஜென்ட் ஆன்சர் பாருங்க அப்போ உடனே அவன் சொல்றான் அந்த இருளை எது அறியுது கண் அந்த இடத்துல கண்ணுதான் என்னது ஜோதி எது இருளை அறிவதற்கு கண்ணுதான் என்னது ஜோதி வாட் a beautiful ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க ஜோதி இரண்டையும் விளக்குது எது கண் சூரியனையும் விளக்குது the absence of சூரியனையும் அது விளக்குகிறது இல்லைங்களா அப்போ சூரியனோட யாரு கிரேட்டு கண்ணு ஏன் சூரியன் ஒரு பார்ஷியல் தான் வெளிச்சத்தை மட்டும்தான் அது விளக்கு தன்னுடைய வெளிச்சத்துல அது எல்லாம் ஆனா சூரியனாலும் விளக்கப்படாத ஒரு பொருளை என் கண் விளக்குகிறது so my eyes are greater than சூரியன் ஏன் சூரியனால கூட ஒரு பொருளை விளக்க முடியாது அப்ப யார் பெருசு அந்த பாயிண்ட் வாங்க சக்ஷு புரிஞ்சுங்களா இந்த இடம் ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான இடம் இந்த மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸி அந்த இருட்டை சூரியனால் விளக்க முடியாது சோ இருட்டையும் விளக்குவதனால் கண் இருட்டையும் விளக்குது அதே பாருங்க அது சூரியனையும் விளக்குது எப்படி கண் மூலியமா தானே பாக்குறீங்க சோ கண் என்ன பண்ணுது இருட்டையும் விளக்குது சூரியனையும் விளக்குது அதனால சக்ஷுகு ஜோதிஹி நோ டவுட் இன் தட் சார் அப்படின்னு சுவாமிஜின்னு அவரு ஸ்டூடெண்ட் சொல்லிடுறாரு பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட் உடனே அவர் உடுவனான் அடுத்த கேள்வி கேட்கிறாரு சரி தஸ்ய நிமிலனாதி சமயே தஸ்ய இந்த இடத்துல தஸ்யங்கிறது கண்ணுக்கு போகுது அது நிமிலனாதி சமயே
சரி, நீ கண்ணை மூடும் பொழுது, கண்ணை மூடுதல் நம்ம கண்ணை கேட்ராக்ட் வந்தால் கண்ணு மூடிடும், நீங்க இல்லாம அதே மூடிடும் கேட்ராக்ட். இன்னொன்னு கண்ணை இமைகள் வச்சு நீங்க கண்ணை மூடிக்கோ. அவர் கேட்கிறாரு, கண்ணை மூடின சமயத்தில், இட் மே பி கேட்ராக்ட் ஆர் பிசிக்கலி யூ ஆர் க்ளோசிங் யுவர் ஐஸ். திங்க் பண்ணி பாருங்க. அவர் கேட்கிற கேள்விக்கு அப்பதான் பதில் சொல்ல முடியும். தஸ்யன இந்த இடத்துல கண்ணினுடைய கண் மூடும் பொழுது எது ஜோதிகி, கிம் ஜோதிகி. அவர் கேள்வி அதுதான். கண்கள் மூடும் பொழுது, மூடி இருக்கும் பொழுது நீங்க தியானம் பண்ணலாம். அப்போ சமயே அந்த ஏன்னா கண் மூடி நம்ம என்ன பண்ணலாம், சும்மா உட்காந்துருக்கலாம், தியானம் பண்ணலாம், அல்லது கேட்ராக்ட் மூடி, எப்படியோ ஒண்ணு கண்ணு உனக்கு ஜோதியா இல்லைன்னு வச்சுக்கலாம். அதாவது தஸ்ய நிமிலநாதி சமயே, கண் மூடும் பொழுது அப்படி நிறுத்திட்டார் அவரு. நாம என்ன ஆட் பண்ணிக்கணும், கிம் ஜோதி. கண்கள் மூடும் போது எதுப்பா ஜோதி? திஸ் இஸ் தி क्वेश्चन ஆஃப் a குரு கேக்குறார். எது உனக்கு குரு? என்ன பதில் சொல்றாரு, என்ன பதில் வருது? சமயே கிம், அதோட முடிஞ்சது. கோடு போட்டுக்க, ஸ்லோகத்துல இருந்து வேர்டு தீஹி, அவ்வளவுதான் பதில். தீஹி என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, எனக்கு என்னது ஜோதி. நீங்க கண்ணை மூடி உட்காந்து பாருங்க. என்னுடைய மனம் தான் என்ன பண்ணுது, என் கண்ணை பிரகாசப்படுத்த, அல்லது என் மனது ஜோதி. எதுக்கு ஜோதி? என் கண்ணை பிரகாசப்படுத்துவது யாரு? மனம். தீஹி புத்தி, எண்ணங்கள், எப்படி வேணா எடுத்துக்கலாம், எண்ணங்கள். கண், ஏன்னா பாருங்க, அந்த கண்ணை ஏன் கண்ணை விட உள்ள மனம் பெருசுனா, அந்த கண் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, கண்ணு வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிற அறிவு எங்க ஏற்படுது? மனதில். கண் வேலை செய்தா இல்லையான்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறானா, அவன் கண்ணை விட கிரேட் தானே, ஜோதி. மனம் தான் அடுத்து என்னது? தீஹி, கண் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை அறிவது. தீஹி புத்தின்னு எடுத்துக்கலாம், அந்தக்கரணம்னு எடுத்துக்கலாம். அந்தக்கரணம் சூக்ஷ்ம மனம், அந்தக்கரணம். அதன் மூலியமாக எனக்கு அறிவு ஏற்படுகிறது. அதான் நான் சொன்னேன், ஒரு குருடன் நடந்து வர்றான் அப்படின்னா நம்மளுடைய சப்தம் என்ன ஆகுது, அவனுக்கு அந்த இடத்துல ஞானமா அவன் வந்துடுறான். அவனுக்கு வேறு கண்ணு கிடையாது, ஆனா ரைட்ல வா லெஃப்ட்ல வா அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த மனதை யூஸ் பண்ணி என்ன பண்ண, புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறான், அந்த கிணத்துக்குள்ளேயோ அது குழிக்குள்ளேயோ உழுகாம, குழி இருக்கு நீ லெஃப்ட்ல வானா லெஃப்ட்ல வருவான். இப்ப அந்த அந்த ஞானம் எங்க ஏற்படுது அவனுக்கு? புத்தி. சோ மனம், அந்தக்கரணம் தான் ஜோதிகி. அதுதான் என்னது? ஜோதி, அறிவை கொடுக்கிற அல்லது அறிவை விளக்குகிறது. அடுத்தது தியக தர்ஷனேக்கிம், அவர் விடமாட்டேங்கிறார். அடுத்த கேள்வி, தியக தர்ஷனேக்கிம், அந்த அந்த புத்தியை மனதை ஒருவன் அறிகிறான், அவன்தான் உண்மையில் ஜோதி. அடுத்த கேள்வி, தியக தர்ஷனேக்கிம், இந்த புத்தியை யார் அறிகிறார்? அவர் கேட்கிறாரு, நீ புத்தி தான் இப்ப ஜோதின்ட்ட இல்லையா? இப்ப எங்கிருந்து டிராவல் ஆயிட்டு வரோம்? சூரியன் ஜோதி, நட்சத்திரங்கள் ஜோதி, அதுக்கு அடுத்தது எது? இது எல்லாத்தையும் யார் அறிகிறது? கண் அறிவதனால் கண் தான் ஜோதி. கண்ணையும் யார் அறிகிறா? மனம் அறிகிறது. என் கண்ணு வேலை செய்தா இல்லையான்னு சொல்றாரு, கண்ணை விட ஜோதி. அப்ப மனம் தான் என்னது? அடுத்த ஜோதி, அந்தக்கரணம், சூக்ஷ்ம சரீரம் ஜோதி. அப்போ அதை அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அதை யார் அறிகிறார்? என் மனதை யாருங்க அறிகிறது? நான். அந்த மனதுக்கு ஜோதி. மனம் வேலை செய்தா இல்லையா, மனதை பற்றி ஒருத்தர் அறிகிறானா இல்லையா? நான் இப்ப சோகமா, என் மனதில் இப்ப சோகமா இருக்கேன், என் அது மனதில் நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், இப்படின்னு நான் ஒருத்தர் அறிகிறானா இல்லையா? அதாவது கேட்கிறாரு, தியக தர்ஷனேக்கும், அந்த தியக புத்தியை யார் அறிகிறார்? இந்த புத்தியை மனதை ஒருவன் அறிகிறான். அதுதான் அவர் அடுத்த ஆன்சர், தத்ர அகம். அவன் என்ன சொல்றான்? நான். யார் அந்த ஜோதியை, அந்த கரணத்தை மனதை அறிபவன் யார் கேட்கிறாரு? நான் தான். சொல்லிதானே ஆகணும். மனதை, என்னுடைய மனதை அறிகிறது யார் அறிகிறா? நான். அப்ப என்ன பண்றோம்? மனதையும் நான்கிற தத்துவத்தையும் என்ன பண்ணி காமிக்கிறாரு? பிரிக்கிறாரு. ஏன்னா யூஸ்வலா நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்களா, மனம்ங்கிறது நமக்கு யூஸ்வலா என்ன சொல்றது, கர்த்தாவா தான் வச்சிருக்கிறோம், நம்ம கரணமா அதை வச்சிருக்கிறது இல்ல. திங்க் பண்ணி பாருங்க, மனம் என்பது கர்த்தா,
அதை நம்ம எப்படி கொண்டு வரணும்? கரணமா கொண்டு வரணும். அப்போ கர்த்தான என்ன? நான் இதை செய்கிறேன். மனம் சொன்ன போக்கில் மனம் என்ன பண்ணுது? உங்களை இழுத்துட்டு போகுது. கர்த்தான என்ன அர்த்தங்க? மனம் உங்களை இழுத்துட்டு போகுது. அதை என்ன நினைக்க வைக்குதோ, எப்படி போகுதோ அது பிரகாரம் வாழ்க்கையை போயிட்டு இருக்கிறோம். அதை என்ன பண்ணணும்? மனதை கரணம் பண்ணணும். நான் வேற, நான் யூஸ் பண்ற என்ன சொல்றது, கரணம், இன்ஸ்ட்ருமெண்டா. மனம்ங்கிறது என்னது? இட் இஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம அப்படியே வச்சிருக்கோம், நான் எடுத்து வச்சிருக்கோம். அதான் சொல்றாரு, அந்த புத்தியை யார் அறிகிறா? கண்டிப்பா அந்த சூரியனை அறிந்த கண் பெருசு, கண்ணை அறிகின்ற மனம் அதை விட பெருசு, மனதை அறிகின்ற நீ எல்லாவற்றுக்கும் பெருசு ஜோதி. சூரியனை விட ஜோதியானது எது? கண்ணு. கண்ணை விட ஜோதியானது எது? கண்ணுக்கு ஜோதி தருவது எது? மனம். மனதுக்கு ஜோதி கொடுக்கறது யாருன்னு அவன் என்ன சொல்லிட்டான்? ஆத்திர தாத்திர அகம். நான் தான் சுவாமிஜி, நான் தான் என் மனதை அறிகிறேன். அந்த மனதை அறிகின்றது யாரு? நான். குரு சொல்றாரு ஆத்தக. அடுத்த வேர்டு தர்ஷனே கிம், அதோட முடிச்சுக்கணும். தியோர் தர்ஷனே கிம் முடிச்சுட்டு தத்ர அகம். தத்ராகம இருக்கா, அதை தத்ர அகம், அந்த இடத்துல நான் தான் ஜோதிஹி. அத்தக அது பிரிக்கணும். அத்தக. ஆகவே என்ன சொல்றாரு குரு? பவான். பவானா நீயே. பரமகம், பரமஸ்வரூப ஜோதி. பரமகம்னு என்ன அர்த்தம்? பவானா நீயே, நீயே பரமகம், ஸ்வயம் ஜோதி. ஏன்னா அந்த நான்கிற தத்துவத்தை யாரு விளக்க முடியும்? யாராவது நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு சூரியன் வேணுமா, நட்சத்திரங்கள் வேணுமா, தீபம் வேணுமா, கண்ணு வேணுமா, மனம் எதுவும் தேவையில்லை. நான் இருக்கிறேன்கிறது ஸ்வயம் ஜோதி. எப்படி? சூரியனை விளக்குவதற்கு கண் தேவைப்பட்டது, கண்ணை விளக்குவதற்கு மனம் தேவைப்பட்டது, மனதை விளக்குவதற்கு நான் தேவைப்படுகிறேன். ஆனா என்னை விளக்குவதற்கு யாரும் உள்ள கிடையாது. ஏன்? ஸ்வயம் ஜோதிஹி. அகம் ஸ்வயம் ஜோதிஹி. சுயமாக அறிகின்ற சக்தியை படைத்த, அது என்ன சொல்றது? அறிவு சொரூபம், நோயிங் பிரின்சிபல். அகம் நோயிங் பிரின்சிபல். அகம் நோயிங் பிரின்சிபல், அறிவு சொரூபம். நான் யாருன்னா, நான் யாரு? அறிவு சொரூபம். சித்தா பாசம். அப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சித்தா பாசம் அகம், அந்த மனதில் வெளிப்படுகின்ற சித்தாபாசம் அகம் நான் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் அது என்ன ஆகணும்? அது ஒன்லி ரிஃப்ளெக்ட் கான்சியஸ்னஸ். ஒரிஜினல்ங்கிறது பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது கடைசியில நிற்கும். ஸோ என்ன சொல்ற? அதுதான் என்ன சொன்னாரு? ஸ்வயம் ஜோதிஹி. யாரு? பரமகம். ஸ்வயம் ஜோதிஹி. பரமக்கம்னா மேலான ஜோதி நீதான். அடுத்த வேர்டு முடிஞ்சுச்சலாம். இப்ப தத்ர அகம் ததக பவான் பரமகம் ஜோதிஹி. தத்து அஸ்மி பிரபோ, அதுவாக நான் இருக்கிறேன். தத்து அஸ்மி பிரபோ, நான் அதுவாக இருக்கிறேன். பிரம்ம தத்துவமாக நான் இருக்கிறேன். தத்து அஸ்மி, அதுவாக நான். அஸ்மின்னு என்ன? இருக்கிறேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்போ அஸ்மி, தத்து அஸ்மி பிரபோ. பிரபுவே, குருவே, அந்த ஞானத்தை கிடைச்சிருச்சு அவனுக்கு. அத கடைசி வேர்டு என்ன போட்டா? பிரபு. அதுவாக நான் இருக்கிறேன், அந்த பிரம்ம தத்துவமாக நான் இருக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங். இப்ப அதெல்லாம் இல்லாம இப்ப அடுத்தது இது, இந்த ஸ்லோகம் இதோட முடிஞ்சுது. அடுத்தது நாம் ஒரு முக்கியமான விஷயம் வேதாந்தத்தில் பார்க்க வேண்டியது, நாம் இந்த வேதாந்த விஷயத்தில் 3 ப்ராசஸ். ஞான யோகத்திற்கு 3 சாதனம், அதுல ஒரு நிச்சயம் இருக்கணும். ஞானத்தை பெறுவதில் அந்த பாதையில் 3 சாதனம். 1 ஸ்ரவணம், ஆல்ரெடி கேட்ட வார்த்தை தான், அதுல தெளிவு இருக்கணும். ஸ்ரவணம், குருமுகேன வேதாந்த வாக்கியத்தை கேட்பது ஸ்ரவணம். ஷார்ட்டா சொல்ற, அவ்வளவுதான். வெரி அதோட விளக்கங்கள் ஒரு இடம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸ்ரவணம்னு என்ன?
குருமுக்கேன வேதாந்த வாக்கியத்தை கேட்டல். வேதாந்த வாக்கியங்களை குருமுக்கேன குருவினோட வாயிலிருந்து கேட்டல். அதுக்கு பேர் என்ன? ஸ்ரவணம். அடுத்த ப்ராசஸ் என்ன? மனனம். ரெண்டு சொல்லினா மனனம். மனனம்னா சிந்தித்தல், டவுட் கிளியரன்ஸ். அதுக்கு பேரு கண்டிப்பா சிரவணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், சிரவணம்ங்கிறதுல புரிஞ்சு போயிடும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை தான் சாஸ்திரம் பேசுதுன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த வகுப்புகளுக்கு பேரு சிரவணம். ஒரே டெக்ஸ்ட் சில பேர்த்துக்கு சிரவணமா இருக்கும், சில பேர்த்துக்கு மரணம் ஆயிட்டு இருக்கும், சில பேர்த்துக்கு அது நிதித்தியாசனத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல். சரிங்களா? முண்டகோபனிஷத்துனா சிரவணம் அப்படி இல்லை. சில பேர்த்துக்கு முண்டகோபனிஷத்து நிதித்தியாசனத்துக்கு பயன்பட்டு கொண்டிருக்கும் வகுப்புகள் கேட்கும் போது. அதே they dwell in the subject matter. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்களுக்கு அது சிரவணம் ஆச்சுங்களா. அதுலயே மனனம் ஆகும், அது நிதித்தியாசனம் ஆகும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா சிரவணத்துக்கு இந்த உபனிஷத்து, மனனத்துக்கு இந்த உபனிஷத்து, நிதித்தியாசனத்துக்கு அப்படி அல்ல. ஒரே உபனிஷத்து அவங்கவுங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து அது சிரவணமாகவும் இருக்கலாம், மனனத்துக்கும் அது பயன்பட்டு கொண்டு இருக்கலாம், அல்லது நிதித்தியாசனத்துக்கும் அந்த ஒரே உபனிஷத்து முண்டகோபனிஷத்து பயன்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆச்சுங்களா. இது மூணு என்னது? நேரடி சாதனம். அதுல தெளிவு இருக்கு. மூணாவது என்ன சொன்ன? நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்றால் ஞானத்தை பெற்றுப்போம். எப்போ? சிரவணம் மனனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரம்ம தத்துவம்ங்கிறதுல புரியுதல் வந்துவிடும். பட் அது ஞான பலனை கொடுக்காது. திருப்பி நம்ம எங்க போய் விழுந்துருவோம்? இந்த சரீரத்துல போய் விழுந்துருவோம். அப்போ பழக்கம் என்ன ஆகுது? தோஷம் ஆயிடுச்சு. நான் இந்த சரீரம்னு பழகி 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 அது என்ன ஆயிடுச்சு? பிகம்ஸ் தோஷம். திருப்பி அந்த மனதை என்ன பண்ணணும்? அந்த நான் இந்த சரீரம்ங்கிறத விட்டு நான் அந்த பிரம்மத்தை இப்ப சிந்திச்சு பாத்தீங்களா? இப்ப சங்கர் நம்மளை சிந்திக்க வச்சார் பாத்தீங்களா? இந்த மாதிரி சிந்தனைகளை அதிகம் பண்ணி பண்ணி மனதை பழக்கணும். பழகி அந்த ஞான நிஷ்டைக்கு வரணும். dwelling in the subject knowledge. அது அந்த பழக்க தோஷம் போற வரைக்கும் மீண்டும் மீண்டும் கேட்டல். என்ன சொல்லுவோம்? நிதித்தியாசனம். அதுல விவிக்த தேசே வருவார், பகவத்கீதையில சொல்லுவார் இல்லையா? 2 டைப் ஆஃப் நிதித்தியாசனம் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தை கத்தமோ, இப்ப தியானம் நல்லா பழகி இருக்கவங்க அந்த தியான காலத்துக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இன்னைக்கு நாம இந்த விஷயம் இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஏக்க ஸ்லோகி கத்துக்கிட்டோம். அதுல ஜோதியை பத்தின ஒரு புது கருத்து நமக்கு கிடைக்கும். ஜோதிங்கிறது அறிதல், அறிவு அப்படின்னு பார்த்தோம். அதை சிந்திக்கிறது தனியாக உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் நிதித்தியாசனம் இப்படித்தான், தனியாக தனிமையில் அமர்ந்து சிந்தித்தல். இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிதித்தியாசனம். அதுக்கு அடுத்தது அது முதிர்ச்சி அடையும் பொழுதுதான் நம்ம வியாபகாரிக்க விஷயத்தில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே என்ன வரும்? அந்த dwelling in that subject matter. ஃபர்ஸ்ட் அது கஷ்டம், எடுத்துன்னு அது வராது. ஃபர்ஸ்ட் அது சிந்திக்கணும், தனிமையில் அமர்ந்து சிந்தித்தல். அல்லது திருப்பி திருப்பி நீ வகுப்புகளை கேட்கவே அது ஆயிரும். விவிக்த தேசம் என்ன ஆயிரும்? அந்த தனிமையில் உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்றதும் ஓகே ஆயிரும். அதுக்கு அடுத்தது ஃபைனல் அந்த ஞான நிஷ்டைங்கிறது. while you are doing transaction in this world, நான் சரீரம்ங்கிற இடத்துல இருந்து விலகி நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற இடத்துல நின்றுகிட்டு we can do transactions. that is the final goal. அப்பதான் ஞானத்தோட பலனை நீங்க அனுபவிக்க முடியும். துக்க நிவிருத்தி, ஆனந்த பிராப்தி. அப்பதான் அதுக்கு என்ன தேவை? அந்த விபரீத பாவனை, நான் சரீரம்ங்கிற விபரீத பாவனை போறதுக்கு நிதித்தியாசனம் தேவை ஆச்சுங்களா. இந்த தெளிவு இருக்கணும். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் முடிச்சிட்டோம். எது? சிரவணம் முடிச்சிட்டோம், மனனம் முடிச்சிட்டோம். கவனக்குறைவு ஏற்பட்டு விடும். எந்தெந்த இடத்துல நாம, ஏன்னா நிறைய பேர் இதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கவனக்குறைவினால் கீழே விழுந்தவங்க இருக்காங்க. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? பி அலர்ட். என்னென்ன ஏரியாவில் நீங்க கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். ஒன்னொன்னா சொல்றேன். எங்கெங்க இடத்துல நாம நழுவிடுவோம், கவனக்குறைவு எங்கெங்கு அதாவது வகுப்புகள் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கேட்டிருப்பீங்க. கேட்டதுக்கு அப்புறம் எங்கெங்க நழுவிடுவீங்க அழகா சாஸ்திரமே சொல்லுது. நீ இந்த இடத்துல நழுவிடுவ, அலர்ட்டா இருந்துக்கோ. இல்லைன்னா எங்க பழையபடி கீழே டிராப் ஆகி எவ்வளவு முயற்சி செய்து மேல படிகள் ஏறி போனோமோ சறுக்கி வலிக்கிட்டு அந்த சர்க்கிள் குழந்தைங்க மேல ஏறி சர்க்கிள் விடுது பாருங்க இப்படி சையின்னு, அந்த மாதிரி சறுக்கி விடுவாய். அப்போ யூ கேனாட் இத்தனை வருஷம் படிச்சுமே நோ துக்க பிராப்தி, நோ ஆனந்த பிராப்தி அப்படிங்கிற புலம்பல் வந்துவிடும். பி அலர்ட். ஃபர்ஸ்ட் ஒன் எங்க தெரியுங்களா?
என்ன என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம், ஆஃப்டர் சம் இயர்ஸ் வச்சுக்கலாமே, ஒரு ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு தகுதி மட்டும்தான் ரெடி ஆயிருக்கும். நீ வகுப்புகள் அட்டன் பண்ணி கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் ஞானத்தெல்லாம் பெற்றுக்க மாட்டோம். ஆனால் பெற்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கும், சில வருடங்களில் யூ வில் கெட் ஒன்லி த குவாலிஃபிகேஷன். இதில் தெளிவாக இருக்கணும். நான் 2 வருஷம் கேட்டுட்டேன், எனக்கு பிரம்மம்னா தெரியும், எனக்கு ஞானம் வந்துருச்சு. தயவு செஞ்சு டோன்ட் கன்க்ளூட் யுவர் செல்ஃப். ஒன்லி குவாலிஃபிகேஷன் எனக்கு ரெடி ஆகியிருக்கேன் அப்படிங்கிற புத்தி இருக்கணும். ஏன்னா சில குவாலிஃபிகேஷன் ரெடி ஆகும் போதே நமக்கு சில பேருக்கு என்ன வந்துடுது, ஞானத்தை பெற்றுவிட்டேன். ஸோ அந்த அறிவு இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பெறணுங்கிறதுல சில வருடங்கள் போகும். கர்மயோகம் சாதனம் பழகணுமா இல்லையா? ஏன்னா ஓவர் நைட்ல வரக்கூடியதா கர்மயோகம் எல்லாம்? சித்த சுத்தி வரதெல்லாம் ஓவர் நைட்ல நடக்கும், ஒரு வருஷத்துல நடக்குமா? சில வருடங்கள் ஆகும். கர்மயோகம் உங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலா மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணி பழகுவீங்க. 2 கர்மம் பண்ணியிருப்பீங்க, 4 கர்மம் விட்டுருப்போம். அப்படியே பழகி கர்ம யோகம் பிகம்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை முறையாக மாறுவதற்கு வருடங்கள் ஆகும். ஏன்னா பேசும்போது எனக்கு நிறைய பேர்த்துட்டு இப்போ நியூ கமர்ஸ்லாம் வரும்போது அவங்ககிட்ட பேசும்போது தான் எதில் அவங்க கவனக்குறைவாக இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை கண்டிப்பாக சொல்லிருன்னு தோணுறதுனால இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்களா? பல வருடங்கள் நம்ம என்னதான் ஆயிருப்போம், குவாலிஃபிகேஷன்ஸ் தான் வந்திருக்கும். பி அலர்ட். நாம் என்ன சொல்ல, சித்த சுத்தி ஏற்படுவதற்கு பல வருடங்கள் ஆகும். கர்மயோகம் நம்மளுடைய சுபாவமாக மாறுவதற்கு சில வருடங்கள் ஆகும். அதுல கவனக்குறைவு இருக்கக்கூடாது. எனக்கு இனிமேல் கர்மயோகம் தேவையில்லை என்று விட்டு விடக்கூடாது. அப்புறம் கர்மயோகம் பண்றேன், என்ன தேவையில்லை, தேவதா வழிபாடு தேவையில்லை, தவறு. ஈஸ்வரார்ப்பணா புத்தி இல்லாம எப்படிங்க நீங்க தேவதா வழிபாடு எல்லாம் இல்லாம கர்மயோகம் பண்றேன்? ஏன்னா நான் கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு வீட்டுல பூஜை பண்ணணும், எதுக்கு கோயிலுக்கு போகணும்? கர்மயோகத்தை பண்ணுவதற்கு ஈஸ்வருடைய அனுகிரகம் வேண்டும். பூஜை புனஸ்காரங்களை விட்டு விடாதீர்கள். ஏன்னா நான் என்ன கத்துக்கணும், பிரம்ம தத்துவம் தானே கத்துக்கணும், நான் ஆத்மா தானே கத்துக்கணும். எனக்கு எதுக்கு இந்த வழிபாடெல்லாம்? இதெல்லாம் ஸ்டாப் பண்ண அந்த டைம்ல எப்படி, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணா அந்த டைம்ல என்ன கொஞ்சம் சிந்திச்சுனா சீக்கிரம் இதுல முன்னேறிடலாம்ல? தவறு. பூஜை புனஸ்காரங்களை சாண்டிங் எல்லாம் விட்டுட்டு கர்மயோகம் பண்றேங்கிறது தவறு. அங்க என்ன சொல்றது, தவறு, கவனக்குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சோ கேட்டு தான் பழகணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 2வது கவனக்குறைவு எங்க வருதுன்னா, கேட்டது போதும், பெற்ற ஞானம் போதும். ஞானம் வந்துருச்சோன்னே அடுத்தது எதுக்காக கேட்கறேன்னா, அந்த பெற்ற ஞானம் அசையாம நிக்குது. அதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்ல சாஸ்திரம். ஒரு பில்லரை வச்சு நடுறவன் குழி தோண்டி பில்லரை வச்சுட்டு பிக்ஸ் பண்ணையெல்லாம் போட்டுட்டு ஆட்டி பார்ப்பாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். ஞானம் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கு பதிலாக அதுக்கு அடுத்து என்ன ஸ்டேஜ், அது ஸ்திரமான ஞானம் ஆகுவதற்கு நீங்க காலம் கொடுக்கணும். அங்க கவனக்குறைவு நிறைய பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அசையாமல் அதை பாதுகாக்கணும். அசைஞ்சதுன்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, தூண் நடுறாங்க, அசைஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சம் ஒர்க் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அசையுதான்னு நம்மளை அசைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்திரம் ஞானம் ஆகும். பெற்ற ஞானம் ஸ்திரமாகணும். இது 2வது கவனக்குறைவு. போதும், கேட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிறத குறைச்சுக்கணும். அப்படிங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாது. அடுத்தது கவனக்குறை 3வது மானித்துவம். மானித்தம்னாங்க சாஸ்திர படிச்சொன்னே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு தவறு என்ன பண்ணீங்களா, மற்றவங்களை விட வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களை விட நமக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆகியிருக்கும். எது சரி, எது தவறு, எது தர்மம், எது அதர்மம், எது உண்மை, எது பொய், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த அறிவு வளர்ந்திருக்கும். உடனே மற்றவங்க என்ன சொல்றது, மற்றவர்களை பார்க்கும்போது பிகினிங்லிங்க மற்றவர்களை பார்க்கும்போது அவங்க தவறான நம்பிக்கையில் இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருவீங்க. கிளாஸுக்கு வரக்கணும் அதெல்லாம் தெரியாது. அவங்க வாழ்ந்தீங்க, நீங்களும் வாழ்ந்தீங்க, ஒன்றும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்களுடைய தவறான நம்பிக்கையில் இருப்பதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. இது தவறான நம்பிக்கை, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வீட்டில் இருக்கவங்க, உறவுகள் உடனே
என்ன வந்துரு தெரியுங்களா? கண்டுபிடிச்சோன்ன வித்யா கர்வம். அது என்னது? மானித்துவம். 3வது கவனக்குறைவு மானித்துவம். வித்யா கர்வம் வந்துவிடும். அது வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வித்யா கர்வம் போகாது, ரொம்ப கஷ்டம். ஏன் பாருங்க, பணத்துல ஒருத்தர் கர்வம் வந்துன்னு வச்சுக்கலேன், பணம் போனா அந்த கர்வம் போயிடும், ஆட்டோமேட்டிக்கா போய்தான் ஆகணும். ஆனா வித்யா வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அது வித்யா உங்கள்கிட்ட போகாது. ரொம்ப கஷ்டங்க வித்யா கர்வம் போறது. பணம் வருது, சொத்து வருது, வீடு வருது, அதெல்லாம் நம்மள ஒரு என்னைக்கு நம்மள விட்டு போகுதோ அந்த அன்னைக்கு அந்த கர்வம் போயிடும். ஆனா வித்யாங்கிறது உங்கள்கிட்ட இருந்து அழிக்க முடியாத செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அது உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் வித்யா, அதெல்லாம் அழியாது. என்ன ஆகும்? அந்த கர்வமும் உங்களை விட்டு போகாது. ஸோ பி அலர்ட். மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க இருக்கிற குழப்பம், அவங்க இருக்கிற தவறான முடிவுகளை பார்க்கும்போது தயவு செஞ்சு கர்வத்தை அடைந்து விடாதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற கர்வம் நம்மளை அழித்து விடும். அதுதான் சொன்னது டபுள் எட்ஜ்டு வெப்பன். எது சாஸ்திரம்ங்கிறது என்னது? டபுள் எட்ஜ்டு வெப்பன். இங்க போனாலும் குத்து, அங்க போனாலும் குத்து. அகந்தை, அகங்காரம், அகந்தையை நீக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவை மனசுல தோணும் போது ஒரு குத்து நம்ம தான் குத்தணும். ஒரு கர்வம் வருதுன்னா யாருக்கு தெரியும்? நமக்கு தானே தெரியும். ஏய் அங்க என்ன இருக்குன்னு ஒரு ஆளு ஏய் உனக்கு எதுக்கு இந்த கர்வம்? இந்த கர்வம் என்னை அழித்து விடும். திருப்பி ஏதாவது அபியாசம் பண்ணிக்கணும். இந்த கர்வம் என்னை அழிச்சிடும். ஏன்னா நீங்க கூட வாழ்றவங்களே நீங்க பார்க்கலாம், குடும்பத்துக்குள்ளேயே அவங்க ஒரு குழப்பத்திலையும் அவர் தவறான முடிவுலையும் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேற வழி இல்லை. நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸா இருப்போம். இது பிகினிங்ல. அப்ப என்ன பண்ணும்? உடனே அந்த கர்வம் வந்து, ஏன்னா ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறமெல்லாம் கர்வமெல்லாம் வராது. அது வந்ததுன்னா அவங்க ஞானத்தை பெற்றவர்களே அல்ல. தெரிஞ்சுங்களா? அது வேற ஸ்டேஜ். பிகினிங் எங்கெங்க கவனக்குறைவு ஏற்பட்டணும், அங்க அந்த எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அங்க ஒரு டிராப் ஆயிருவீங்க. திருப்பி எங்க தான் வந்து நிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஏறணும். பி அலர்ட். அடுத்தது புகழ். இதுல மயங்கிடுவோம். போதைப் பொருள் புகழில் மயங்கி விடக்கூடும். ஏன்னா கண்டிப்பா என்ன சொல்றது, கண்டிப்பா அந்த ஞானத்தை பெற உங்களுக்கு அந்த புகழ், அந்த ஞானத்தை எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பா 4 பேர் உங்களை புகழ்வாங்க. கண்டிப்பா அந்த உங்களுடைய அறிவு வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களை அறியாமே உங்களை அறிவு வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். அதுதான் அறிவு தானே வெளியில் வருது, சுபாவமா வருது, பேச்சா வருதுன்னா மனதில் இருக்கிற விஷயம் தானே பேச்சா வரும். கண்டிப்பா புகழ்வாங்க. அந்த புகழ் எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்க தெரிய வேண்டும். அந்த புகழ் வேண்டாம் வேண்டாம் மனதுல ஒதுக்கணும். அப்படி வருதுன்னா அது அப்படி ஒதுக்குனதுக்கு அப்புறம் ஒரு புகழ் வருதுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? விபூதியா பகவான். விபூதியா பகவான். புகழ் வந்து மனதுக்குள்ள எப்படி இருக்கணும்? ஐயோ இந்த புகழ்ல நம்ம அதான் என்ன சொல்றது, போதை பொருள். புகழ்ங்கிறதுங்க போதை, அடிக்ஷன் ஆயிரும். ஏதாவது ஒண்ணு பட்டா 4 பேர் நம்மளை புகழணும். அந்த அடிக்ஷன் இங்கேயும் வந்துடும். அந்த புகழுக்காக எடுத்து நம்ம கற்றதை, நமக்கு இருக்கிற அறிவை வெளிப்படும் போது கண்டிப்பாக 2 பேர் புகழ்ந்தாங்கன்னா அதில் அடிக்ஷன் ஆகிக்கூடாது. வேண்டாம் வேண்டான்னு வச்சிருக்கணும். அதாவது பாருங்க, இன்னொரு சைக்காலஜி இதுக்கு ஒரு ஈஸியா சொல்ல பாருங்க. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எந்த பொருளை வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்குகிறோமோ அது தானா உங்களை வந்து சேரும். எதை வேண்டும் 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 என்று நீங்க புடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு போயிடும். இதுக்கு பேர் தாங்க வைராகியம். வைராகிய சுகமே இதுதான். இதுதான் வைராகியம். என்ன வைராகியம்? இதெல்லாம் அனித்தியம். புகழ் என்னது? அனித்தியம். என்னை சுற்றிக்குதல் என்னது? அனித்தியம். வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற வைராகியமே உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். அது வைராகிய சுகம். இது அதன் மூலியமாக எதுவும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க ஒதுக்கத்தான் அது தானா உங்களை நாடி வரும். நீங்க வேணும், புகழ் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் வேணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அது ஒரு ஆவேசத்தோட நம்ம போகணும்னு வச்சுக்கங்களேன். நிறைய பேர் இப்போ ஒரு குருவா நம்ம உட்கார்ந்து இருக்கிறனாலும் நம்ம புகழ் அடையணும், நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும். என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரணும், நம்ம ஒரு பெரிய புகழ், ஈரோட்டில் பெரிய ஆள், தமிழ்நாட்டில் பெரிய ஆளாகும், இந்தியா பெரிய ஆள் ஆகணும், நிறைய புகழ் வரணும், காசு வரணும். அப்படி அப்போடா என்னுடைய அழிவை நானே தேடிக்கொண்டு விடுவேன். யாரும் தேவையில்லை. புரிஞ்சுங்களா? நான் என்னோட இதே சொல்றேன். அது என்னை அழிப்பதற்கு யாருமே தேவையில்லை. எப்ப புகழ் வந்தாலும் அதை வேண்டாம் என்று ஏன்னா வெளியில வந்து ஏங்க என்னை பத்தி புகழாதீங்க அப்படியாங்க சொல்ல முடியும்? ஒருத்தர் நம்மகிட்ட பேசுறாங்க, ஏங்க அதெல்லாம் பேசாதீங்க, எனக்கு புகழ் வந்து நான் வந்து என்ன செய்ய, நான் கீழே போயிடுவேன், என்ன ஞானத்திலிருந்து பெற்ற ஞானத்திலிருந்து கீழே போயிடுவேன், நீங்க புகழாதீங்கன்னா சொல்ல முடியும்?
அப்ப என்ன பண்ணு, உள்ள அது வேண்டாம் வேண்டாம் என்கின்ற புத்தி இருக்கணும். யார் நம்மளை இகழ்கிறார்களோ அவங்கதான் நமக்கு பக்குவத்தை கொடுப்பவர்களே. யார் நம்மளை புகழ்கிறார்களோ அவங்கனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல பேசிக்கா. ஆச்சா? சோ அதனால ஏங்க இந்த ஞானத்தை பெற்றால் அறிவு வருதா, இந்த ஞானமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இது குதர்க்கம் இல்லையா? இந்த ஞானத்தை பெற்றால் எனக்கு அறிவு வந்து நான் வந்து புகழ் அடைஞ்சு நான் திருப்பி வந்துடுவேன், ஆனா படிக்கவே இல்லை, இது குதர்க்கவாதம். அப்படியெல்லாம் இல்லை. படிக்க படிக்க புகழ் ஆட்டோமேட்டிக்கா வரும். வர வர உங்களோட அறிவு வெளிப்பட வெளிப்பட அதனோட இது வரும். ஆனா அது எப்படி தெரியணும்? வேண்டாம் என்று ஒதுக்க தெரியணும். இல்லை என்றால் அதே உங்களை அழித்து விடும். பி அலர்ட். அடுத்தது தவத்தினுடைய பலன் முக்கியமானது சித்த சுத்தி. அதாவது இப்ப நம்ம தவம் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பண்றோம்? சித்த சுத்திக்காகனு தெளிவு இருக்கணும். அதுதான் முக்கிய பலன். தவத்தினுடைய பலன் என்னது? சித்த சுத்தியர்த்தம். அவ்வளவுதான். தவம் எதுக்கு? ஒரு கர்மயோகம் தவமா எடுத்து பண்றோம். எது வேணா எடுத்து முதல்ல வந்து ஏகாக்கிரத சித்தம். எது மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னா எதுக்கு? ஏகாக்கிரத சித்தம். எதுக்குங்க ஏகாக்கிரத சித்தம்? வேதாந்த படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஏகாக்கிர சித்தம் இருந்தா தான் நான் படிக்க முடியும். அதுக்கு என்ன பண்றோம்? தவம் பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க வச்சுக்கலாம். அந்த தவத்தையே எடுத்துக்கலாம். எந்த தவமா இருந்தாலும் சரி, அது மெடிடேஷன் பண்றோம் போது முக்கிய பலன்ல எப்பவுமே குறி இருக்கணும். ஏன்னா இந்த அவாந்தர பலன் ஒண்ணு வந்து நம்மளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடும். நீ ஒரு தவத்தை மேற்கொள்கிறீர்கள் என்றால் இவர் எப்படி சொல்லனா, ஒரு சுவாமிஜி தான் சொன்னார் உதாரணம், அதையே நான் சொல்றேன். அதாவது ஒருத்தர் இந்த பத்ரிநாத்துக்கு கேதார்நாத் இல்ல இது ரிஷிகேஷுக்கு கீழ் இருந்து நடந்தே வந்திருக்கார் தவமாக. நான் படிக்க போகணும் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கார். நடந்தே வந்திருக்கார். வந்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி அங்கிருந்து நான் நடந்து ஆள் பார்த்தா தெரியாதா, நடந்து வந்தவங்கள இதை பார்த்தா தெரியாதா, ரொம்ப எல்லாம் ஒடுங்கி உடம்பெல்லாம் அப்படி இழைச்சு உருமாறி வத்தி போய் சாப்பாடு இல்லாம நடந்து வரதுன்னா எங்க அங்கங்க சாப்பாடு வச்சுட்டா கொடுப்பாங்க, கையில ஒரு காசும் இல்லை, வீட்டுல பெரிய பிரச்சனை. கிளம்பிட்டாரு, நடந்தே போய் சேர்ந்துட்டாரு. எங்க ரிஷிகேஷ் போய் சுவாமிஜியை பார்த்து ஒரு முடிவு பண்ணணும், நான் இனிமேல் இந்த பாதையில வந்துடுறேன், எனக்கு வீடெல்லாம் வேண்டான்னு வந்துட்டாரு. அதை கேட்டோன்ன எல்லாரும் வேற ஒரு பெரிய தபசி தானே, அங்கிருந்து நடந்து வர்றது தபசி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து அடுத்தது வந்து நான் இங்கிருந்து பத்ரிநாத் நடந்து போலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த தவத்துக்காக மதித்து அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வல்ல வசூல் பண்ணி பணத்தை அங்க போய் கையில காசு எல்லாம் போக வேண்டாம்னு சொல்லி அங்க இருக்கவங்க சன்னியாசி அவங்க கையில காசு வச்சிருக்கிற காசையெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. ஏன்னா 2 ஆசிரமம் நிறைய ஆசிரமம் இருக்கு இதுல எல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு கையில கொடுத்தோன்ன 10,000 ரூபாய் வந்தோன்ன அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, பத்ரிநாத் போகல, நேரம் வீட்டுக்கு வந்துட்டார். ஏன்? அவர் கடன் 7,000 இருந்து கட்ட முடியாம தான் அவர் அங்க போனது. அங்க போய் இவரோட தவத்துக்கான பலன் என்ன கிடைச்சது? 10,000 கிடைச்சதா? என்ன பண்ணிட்டாரு, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். அவருடைய என்ன சொல்றது, அது நல்லதுன்னு ஒரு கோணத்துல பார்த்தாலும் இன்னொரு அவர் ஆன்மீக வளர்ச்சியில் அவர் என்ன ஆயிட்டாரு, டிராப் அவுட். ஆன்மீக வளர்ச்சியில் அவர் என்னது, டிராப் அவுட் ஆயிடும். சோ தவம்ங்கிறதுனுடைய முக்கிய பலன்ல தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர, இப்ப ஜபம் பண்றோம், தியானம் பண்றோம், அதெல்லாம் எதற்காக? என்னுடைய ஏகாக்கிரத சித்தத்திற்காக, என்னுடைய சித்த சுத்திக்காக, இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காகனே இருக்கணும். அந்த தவத்தில் வர அவாந்தர பலனில் 4 பேர் புகழ்றாங்க, நம்ம சாமிகிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்குது, என் மனசுல வந்து இப்பெல்லாம் நான் அழுகிறதே இல்லை, நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேங்கிறதெல்லாம் தவத்தினுடைய பலன். எனக்கு நான் இது யார் சொன்னாலும் எனக்கு எதுக்கு இது நான் ஈஸியா ஏத்துக்கிறேன், அக்செப்டன்ஸ் எனக்குள்ள வந்துருச்சு, யார் சொன்னாலும் நான் இது கோவிச்சுக்கிறது இல்லை, நான் இப்பெல்லாம் அழுகிறது இல்லை. இந்த மாதிரி எல்லாம் எது கிடைக்கும்? நீங்க பண்ற தவத்தினுடைய அவாந்தர பலன். இந்த அவாந்தர பலன்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுதான் கோல்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா யூ வில் லூஸ் த முக்கிய பலன். பி அலர்ட். அது ஜபமா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், பூஜையா இருக்கலாம், சங்கல்ப வச்சு நீங்க சாண்டிங் பண்ணதா இருக்கலாம். சாண்டிங் பண்ணி எனக்கு இந்த பலன் வருதுன்னா அது என்னது, அவாந்தர பலன். சாண்டிங் பண்றோம், சொல்லி கொடுக்குறோம்னா அதுல நீங்க கேட்கறது கிடைக்குதுன்னா அது அவாந்தர பலன். புண்ணாக்கு எண்ணெயாட்ட போகும்போது புண்ணாக்கு வருது பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி போயிடக்கூடாது, எண்ணெய் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும். சோ தியானம் தவத்தில் ஈடுபடும் போது நம்மளோட கவனம் முக்கிய பலனில் இருக்க வேண்டும். அது மெடிடேஷனா இருந்தாலும் சரி, எந்த தவமா வேணாலும் எடுத்துங்க. வாச்சிக்க தவம் சாண்டிங், காய்க்க தவம் உடம்புல பண்றது, வாச்சிக்க மானச தவம் ஜபம்,
ஜபம்னு சாண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஜபம் தான். ஒரே ஒரு அடுத்த வார்த்தை ஓம் நம சிவாய. அப்படி மெடிடேஷன் எது பண்ணினாலும் டோன்ட் லே டவுன் ஆன் அவாந்தர பலன். அடுத்தது அபரிக்கிரக, த லாஸ்ட் ஒன் முடிச்சுக்கலாம். அபரிக்கிரகனா சன்னியாசிங்க பொருள்களை வாங்கவே கூடாது, சேர்த்தக்கூடாது. ஆனா கிரகஸ்தா தேவைக்கு மேல பொருள்களை சேர்த்து வைத்து கொண்டு என்ன தெரியுங்களா நடக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களே அதிகம் பண்ணிக்கிறீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை நாமளே அதிகம் பண்ணிக்கிட்டு எதுக்கு இங்க டைம் இல்ல, வேதாந்தத்துக்கு டைம் கொடுக்க முடியலை, பொருள்கள் அதிகமாக, உறவுகள் அதிகமாக, போன் கால் அதிகமாக, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற டைம் ஸ்பெண்டிங் போக இதெல்லாம் அபரிக்கிரகத்துல வருங்க. மற்றவங்க விஷயத்துல என்ன நடக்குது ஏது, பொருள்களை மட்டும் சேர்த்துறது, உறவுகளை சேர்த்தறதுக்கு நாம முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நிறைய உறவுகள் ஒரு திருப்தி, தட் இஸ் ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. எதனோட வெளிப்பாடு, எனக்கு நிறைய உறவுகள் இருக்கணும், வீடு நிறைய உறவுகள் இருக்கணும், அல்லது ஒரு கல்யாணம்னா இத்தனை பேர் வரணும், எல்லாரும் சொல்லணும் ஐயோ அவங்க வீட்டு கல்யாணத்துல இத்தனை பேர் வந்தாங்கன்னு. அதெல்லாம் என்னது பரிகிரகம். நிறைய சேர்த்தணும் எங்க நினைச்சீங்களும் சரி, அது உறவுகளை சேர்த்தணும் நினைச்சாலும் சரி, வீட்டுக்கு பொருள்களை சேர்த்துன்னு நினைச்சாலும் அது என்ன ஆகும், உங்களுடைய என்ன சொல்றது ஆன்மீக பாதையில் அது உங்களுக்கு தடங்களை கொடுக்கும். அது உறவுகளை சேர்த்தினாலும் சரி, பொருள்களை சேர்த்தினாலும் சரி. உறவுகளை எப்படி சேர்த்துறோம், இந்த வாரம் போன் பண்ணல ஏன்னு கேட்கறாங்க, இந்த வாரம் கேட்டு உங்க வீட்டில் என்ன நடந்தது, இதெல்லாம் என்னது உறவுகளை சேர்த்தணும். அது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேதாந்தத்துக்கு டைம் கொடுக்க முடியாது. அடுத்தது இன்னொன்னு அந்யா வாச்சா விமுஞ்சத்தைன்னு சொல்லுவோம். அதாவது அந்யா வாச்சா விமுஞ்சதுன்னா பேச்சை குறைக்கணும். அது நீ பேச்சை குறைத்தல் எழுதிக்க. சமஸ்கிருதத்துல அந்யா வாச்சா விமுஞ்சதே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்தல். விமுஞ்சனா அதிலிருந்து விடுபடுதல். அந்யா வேறவங்களை பற்றிய, மற்றவர்களை பற்றிய. வாச்சா நீங்க ஒரு நாள் கவனிச்சு பாருங்க, நான் மற்றவங்களை பத்தி நான் பேச மாட்டேன், சிந்திக்க மாட்டேன்னு முடிவு எடுத்தீங்கன்னாவே அப்படி நமக்கு முன்னால காலம் வந்து வெயிட் பண்ணும். இந்தா உனக்கு இந்த காலம், இந்த வேலை செய்யறதுக்கு இந்த காலம் உங்களுக்கு கொடுப்பதற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எப்போ மற்றவர்களை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன். அந்யா வாச்சா விமுஞ்சதே, அதுல கவனக்குறைவு ஏற்படும் என்பது ரொம்ப என்ன ஆகும், இதுல கவனக்குறைவு இல்லாம இந்த இடத்துல கவனக்குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்தது தனிமை. தனிமையில் இருந்து பழக வேண்டும். தனிமையை விரும்பி ஏற்றுக்கொள்ள தெரியணும். எங்க போனாலும் ஒரு ஜோடி வேணும். ஒரு வேதாந்த படிக்கிறதுனாலும் அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, ஏதாவது ஹெல்ப் பண்ண அவங்கள வச்சு. எப்பவுமே தனிமையில் போராடி பழகி வெற்றி பெறுதல் வேதாந்தத்தினுடைய சீக்ரெட். அதுதான் எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்க டிபெண்டன்ஸ். ஒரு ஸ்டாண்டிங் பழகுனா ஸ்டாண்டிங் 2 பேர் சேர்த்து படிக்கலாமா, ஒரு ஆரம்பத்தில் இது ஓகே, ஃபர்ஸ்ட் அது ஓகே, அது இருந்தா தான் நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு பிடிச்சிக்கிட்டு வரணும். ஆனா கடைசி வரைக்கும் அதையவே பிடிச்சிட்டு கூடாது. ஏன்னா இப்ப என்ன தெரியுங்களா ஆகும், நீங்க அவங்க படிச்சாதான் நீங்க படிக்கணும், அவங்களுடைய என்னை விட்டுட்டு படிச்சுட்டா பாரு அவ என்னை விட்டுட்டு படிச்சு, இது என்ன ஆகும், உள்ள ஒண்ணுக்குள்ள பிரச்சனை வரக்கான வாய்ப்பு. பிகினிங்ல ஓரளவுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு தனிமையில் இருந்து குடும்பத்தோடு இருக்கிறாங்க. இப்ப தனிமைனா அந்த டைமை கண்டுபிடிக்கணும், தனிமையாக இருப்பதற்கு ஒரு டைமை கண்டுபிடிச்சு பழகணும். அடுத்தது கவனக்குறைவு, அஹிம்சை. ஹிம்சை பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வாய் என்ன பண்ணிடுவோம், ஹிம்சை பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் தான் எல்லாம் உபனிஷத்து கத்துட்டேனே, நான் இந்த சரீரம் இல்லைன்னு எனக்கு தெரியுமே, உனக்கு எதுவும் தெரியலையே, என்ன பண்ணிடுவோம், வாக்கினால் மற்றவங்களை ஹிம்சை பண்ணுவது நம்மளை அறியாமல் வந்துவிடும். ஏன்னா உயிர் பலியில நம்ம போக மாட்டோம். ஏன்னா கர்மயோகம் பண்ணி நீங்க வந்து ஆன்மீக பாதையில் பல வருடங்கள் டிராவல் ஆயிட்டீங்க வச்சுக்கலேன், மற்ற உயிர்களை கொள்றதெல்லாம் வந்து அது வரவங்கள தூரம்ல வர முடியாது, அதெல்லாம் ஈஸி. பட் எனக்கு இது தெரியுங்கிற அந்த கர்வத்தில் என்ன பண்ணிடுவோம், மற்றவங்களை ஹிம்சை பண்ணிடுவோம். யூ ஷுட் பி கவனக்குறைவு அங்க ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பி அலர்ட். இப்ப என்ன பண்றீங்க, எந்தெந்த இடத்துல கவனக்குறைவு வருதுன்னு ஒரு நோட்டை போட்டு அதுல எழுதி வச்சுக்குங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் கேட்டேன்னா பதில் சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்து பார்க்கலாம். எது விட்டு போன காஷி பஞ்சகம். பட் யூ மஸ்ட் கிளியர் இன் திஸ் கிளாஸ். அது கிளாஸ் கிளியர் ஆனா தான் அடுத்த கிளாஸ் இனிமேல். ஓகே, ஹரி ஓம். ஓம்.